குட் டே டு எவ்ரிஒன். இந்த வீடியோவில் இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் பற்றி பார்ப்போம் வாங்க. வெல்கம் டு சினிபர்க். ஆக்டர் மாதவன் அண்ட் ஜிவிஎம்மோட நியூஸ் பற்றி பார்ப்போம். தமிழ் சினிமாவில் மேடி ஒரு பெரிய ஸ்டார்னே சொல்லலாம். ஆனால் இவர் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் பாலிவுட்டில் ரயில்வே மேன் பிரீத் மாதிரி வெப் சீரிஸில் 3 Idiots மாதிரி படத்துலையும் நடிச்சிருக்காரு. ரீசெண்டாக அஜய் தேவகன் அண்ட் மாதவன் ஆக்டிங்கில் வந்த சைத்தான் படம் அங்கே நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கியிருந்துச்சு. இப்போது அவரோட நெக்ஸ்ட் ஃபிலிமாக பாலிவுட்டில் அனன்யா பாண்டே, அக்ஷய்குமார் நடிக்கிற ஒரு படத்துலையும் மாதவன் நடிச்சிருக்காரு. அந்த படம் March 14 அப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. இப்போ நியூஸ் என்னென்னா, ஆக்டர் மாதவன் ரீசெண்டாக மலையாள சினிமாவை பாராட்டியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மலையாள சினிமா எந்த ஒரு பெரிய பட்ஜெட்டும் இல்லாமல் நல்ல கதையோட நல்ல ஆக்டிங்கில் படத்தில் வர கேரக்டர்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதே போல் இப்போ ரீசெண்டாக டைரக்டர் ஜிவிஎம் மம்முட்டியை வச்சு எடுத்த டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்சன் ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. அது இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு தேட்டரில். அந்த படத்தோட ப்ரமோஷன் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு படத்தை எடுக்க நல்ல கதையே போதும், பெரிய பட்ஜெட்டில் 100 கோடி செலவு பண்ணி படம் எடுக்க தேவையில்லை, அந்த 100 கோடியை வச்சு 10 கோடி செலவில் 10 படம் பண்ணலாம், என்ன கதையில் படம் எடுக்கிறது தான் முக்கியம்னு சொல்லியிருக்காரு. ஆக்டர் தனுஷோட நியூஸ் பற்றி பார்ப்போம். ராயன் படத்துக்கு அப்புறம் ஆக்டர் தனுஷ் அவர் டைரக்ஷனில் அவரே நடித்து எடுத்து நிற்கிற படம் தான் இட்லி கடை. இந்த படம் இல்லாமல் குபேரா படத்தில் நடிச்சுன்னு இருக்காரு. தெலுங்கு டைரக்டர் சேகர் கமலா இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜுக்கும் சேர்த்து எடுத்து நிற்கிறாங்களாம். இதில் ராஷ்மிகா மந்தனா ஹீரோனாக வராங்க. ஆக்டர் நாகார்ஜுனா ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு டிஎஸ்பி தான் மியூசிக் போட்டிருக்காரு. இப்போ இந்த படத்தோட நியூஸ் என்னன்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டாங்களாம். ஹைதராபாத்தில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் தனுஷை வச்சு எடுத்து நிற்கிறதா சொல்கிறாங்க. டேரக்டர் பிரதீப் ரங்கநாதன் பற்றின நியூஸ் பார்ப்போம். லவ் டுடே படத்தை டைரக்ட் பண்ணி ஆக்டரான பிரதீப் ரங்கநாதன் இப்போ LIKன்னு ஒரு படத்தில், அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒரு படத்தில் நடிச்சுன்னு இருக்காரு. இந்த படத்தை விக்னேஷ் சிவன் தான் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தில் கிருத்தி செட்டி ஹீரோனாக வராங்க. சூர்யா ஒரு முக்கியமான ரோலாக நடிச்சிருக்காரு. ஆக்டர் அண்ட் நாம் தமிழர் கட்சி தலைவரான சீமான் இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதனோட அப்பாவாக நடிக்கிறாரு. இந்த படத்தை விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாராவோட ரவுடி பிக்சர்ஸும் 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸும் சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கம்ப்ளீட்டாக லவ் ஸ்டோரியாக எடுத்திருக்க இந்த படம் மலேசியா அண்ட் சிங்கப்பூர்லேயே ஃபுல் ஷூட்டும் எடுத்து முடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த படத்தோட நியூஸ் என்னென்னா, இந்த LIK படம் வர May 16 ரிலீஸ் ஆக போகுதுன்னு அஃபிஷியலாக இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கேம் சேஞ்சர் படத்தை பற்றின நியூஸ் பார்ப்போம். நிறைய கோடி செலவு பண்ணி எடுத்த படம் நிறைய கலெக்ஷன் ஆகாதுன்னு இப்போ தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் ஞானம் வந்திருக்கு. அது என்ன நியூஸ்னால், வாரிசு படம் ப்ரொடியூஸ் பண்ண தில்ராஜு ரீசெண்டாக டைரக்டர் சங்கர் டைரக்ஷனில் ராம் சரண் வச்சு எடுத்த கேம் சேஞ்சர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. 400 கோடி பட்ஜெட்டில் பேன் இண்டியா ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண இந்த படம் வேர்ல்டு வைடாக 200 கோடி மட்டுமே கலெக்ஷன் பண்ணியிருந்துச்சு. இதே சமயம் தெலுங்கில் 50 கோடி பட்ஜெட்டில் எடுத்த ஆக்டர் வெங்கடேஷோட சங்கராத்தி வஸ்தனம் படம் தெலுங்கில் மட்டுமே 200 கோடி கலெக்ஷன் பண்ணியிருந்துச்சு. அதனால ப்ரொடியூசர்லாம் ஷாக் ஆகியிருக்காங்க. இப்போது மன்மதன் படம் பற்றின நியூஸ் பார்ப்போம். ஆக்டர் சிலம்பரசன் TR இப்போ டைரக்டர் மணிரத்னத்தோட தக் லைஃப் படத்தில் உலகநாயகன் கமலோட சேர்ந்து நடிச்சுன்னு இருக்காரு. இது இல்லாமல் மேலும் இவர் நிறைய படத்துலையும் கமிட் ஆகின்னு வர்றாரு. இவரோட பர்த்டே அடுத்த மாதம் 3 வர இருக்கிறதுனால இவர் நடிப்பில் வந்த மன்மதன் படம் 21 வருஷம் கழிச்சு இப்போ திரும்ப ரீரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. DD நெக்ஸ்ட் லெவல் படம் பற்றின நியூஸ் பார்ப்போம். 2023 ரிலீஸ் ஆன DD ரிட்டர்ன்ஸ் படம் நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கினதுனால இப்போ அந்த படத்தை DD நெக்ஸ்ட் லெவல்னு எடுத்துன்னு இருக்காங்க. இந்த படத்தை ஆக்டர் ஆர்யா அண்ட் நிகாரிகா என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தோட டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்தை ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி ஷிப்பில் ஆரம்பித்து ஐலாண்டில் நடக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காரு. DD ரிட்டர்ன்ஸ் மாதிரி இந்த படமும் ஒரு நல்ல காமெடி ஹாரராக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. வீரதீரன் சூரன் படம் பற்றின நியூஸ் பார்ப்போம். சியான் விக்ரம் அவரோட 62வது படமாக நடிக்கிற படம் தான் வீரதீரன் சூரன் 2. சித்தா படம் எடுத்த டைரக்டர் அருண்குமார் தான் இந்த படத்தையும் எடுக்கிறாரு. இந்த படத்தில் சூர்யா, துஷாரா விஜயன், மலையாள ஆக்டர் சித்திக்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் 2 பார்ட்டாக எடுக்க போகிறதா ஆல்ரெடி சொன்னாங்க. இப்போ இந்த படத்தோட செகண்ட் பார்ட் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக ரெடியாக இருக்குது. இந்த வீரதீர சூரன் 2 இந்த வருஷம் பொங்கலுக்கே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் விடாமுயற்சி படம் பண்ண கன்ஃபியூஷனில் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி போச்சு. இப்போ இந்த படத்தோட நியூஸ் என்னென்னா, இந்த படத்தை வர March 27 ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு போஸ்டரோட அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. KGF ஸ்டார் யாஷ் பற்றின நியூஸ் பார்ப்போம். KGF 1 and 2க்கு அப்புறம் கன்னட ஆக்டர் யாஷ் ஒரு பெரிய பேன் இண்டியா ஸ்டார் ஆகிட்டாரு.
கேஜிஎஃப் 2 வந்து 2 வருஷம் கழிச்சு எந்த படமும் நடிக்காம இப்போ மலையாள ஆக்ட்ரஸ் கீது மோகன்தாஸ் டைரக்ஷன்ல டாக்ஸிக் படத்துல நடிச்சுன்னு இருக்காரு. இந்த படத்துல நயன்தாரா, கைரா அத்வானி, உமா குரேஷின்னு பல ஹீரோயின்ஸ் நடிக்கிறாங்க. இப்போ இந்த படத்தோட நியூஸ் என்னன்னா, இந்த டாக்ஸிக் படத்தை கர்நாடகால ஒரு ஃபாரஸ்ட்ல எடுத்துன்னு இருந்திருக்காங்க. அங்க ஷூட்டிங் எடுக்க டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு நிறைய மரத்தை வெட்டி சாய்ச்சிருக்காங்கன்னு கர்நாடகா கவர்மெண்ட் இந்த டாக்ஸிக் படத்தோட ஷூட்டிங்கை நிறுத்த சொல்லி நோட்டீஸ் போட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் காந்தாரா 2 படத்துக்கும் ஒரு பிரச்சனை ஆயிருக்கு. அதை பத்தி லாஸ்டா நம்ம போட்ட வீடியோல பேசியிருப்போம், பாருங்க. அவதார் 3 படத்தை பத்தின நியூஸ் பார்ப்போம். 2009 ரிலீஸ் ஆன அவதார் படம் வேர்ல்டுலேயே அதிக கலெக்ஷன் பண்ண படங்கள் லிஸ்ட்ல டாப்ல இருக்கு. இந்த படத்தோட சீக்வலா 2022 அவதார் த வே ஆஃப் வாட்டர் படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த அவதார் படத்தோட பார்ட் 3 ஃபயர் அண்ட் ஆஷ் படத்தை எடுத்து முடிச்சதா டைரக்டர் ஜேம்ஸ் கேமரன் சொல்லியிருக்காரு அவரோட சோஷியல் மீடியா போஸ்ட்ல. இந்த படம் இந்த வருஷம் டிசம்பர் 19 வரதா சொல்லியிருக்காரு. இதோட டியூரேஷன் 3 hours 12 minutes இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் அவதார் 4 2029 டிசம்பர் மாசத்துலயும், அவதார் 5 2031 டிசம்பர் மாசத்துலயும் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காரு. ஆக்டர் சித்தார்த் படத்தை பத்தின நியூஸ் பார்ப்போம். விக்ரம் மேதா இறுதி சுற்று மண்டேலா படம் எடுத்த ஒய்நாட் ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷன்ல சசிகாந்த் டைரக்ஷன்ல டெஸ்ட்னு ஒரு படத்துல நடிச்சுன்னு இருக்காரு ஆக்டர் சித்தார்த். இந்த படத்துல ஆக்டர் மாதவன், நயன்தாரா, மீரா ஜாஸ்மின்னு பல பேர் நடிக்கிறாங்க. மணிரத்னம் டைரக்ஷன்ல ஆயுத எழுத்து படத்துல மீரா ஜாஸ்மின், மாதவன், சித்தார்த் ஒன்னா நடிச்சிருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ இந்த டெஸ்ட் படத்துல ஒன்னா நடிக்கிறாங்க. இந்த டெஸ்ட் படம் டெஸ்ட் கிரிக்கெட் பேஸ் பண்ண ஸ்டோரியா இருக்கும்னு சொல்றாங்க. இதுல சித்தார்த் ஒரு கிரிக்கெட் பிளேயராகவும் மாதவன் கோச்சாவும் நடிச்சிருக்காங்களாம். ஷூட்டிங் ஃபுல்லாக எடுத்து முடிச்ச இந்த படத்தோட அப்டேட்ஸ் என்னன்னா, இந்த டெஸ்ட் படம் ஏப்ரல் மந்த் எண்டு இல்லை மே மந்த் ஸ்டார்டிங்கில் டைரக்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸில். பிக் பாஸ் ஆக்டர் கவின் பற்றின நியூஸ் பார்ப்போம். பிக் பாஸ் ஷோவில் ஃபேமஸான கவின் இப்போ ஆக்டராக பல படம் நடிச்சுன்னு வர்றாரு. அவர் நடித்த டாடா, லிஃப்ட், ஸ்டார் படம்லாம் ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கியிருந்துச்சு. அவர் நடித்த பிளடி பெகர் படம் லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு வந்து ஆடியன்ஸ் கிட்ட சரியான ரெஸ்பான்ஸ் எடுக்காம படமா ஆயிடுச்சு. இப்போ நியூஸ் என்னன்னா, டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்துல ஆக்டர் கவின் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல ஹீரோயினா அயோத்தி படத்துல நடிச்ச பிரீத்தி அஸ்ரானி நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஷூட்டிங் ஃபுல்லாக இப்போ முடிஞ்சு இந்த வருஷம் மார்ச் மாதம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த படத்தோட டைட்டில் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாதனால இப்போதைக்கு இந்த படத்துக்கு டைட்டில் கிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டர் சிவகார்த்திகேயன் படம் பற்றின நியூஸ் பார்ப்போம். தமிழ் சினிமாவில் இப்போ சிவகார்த்திகேயன் ஒரு லீடிங் ஆக்டராக இருக்காரு. போன வருஷம் ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷனில் வந்த அமரன் படம் 400 கோடி வரை வசூல் பண்ணி பெரிய எட்டு கொடுத்துருச்சு ஆக்டர் சிவகார்த்திகேயனுக்கு. இப்போ அவரோட 23வது படமா ஏஆர் முருகதாஸ் இருக்கிற படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. அடுத்து SK24 படம் டான் படத்தை எடுத்த சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷன்ல ஒரு படம் நடிச்சுன்னு இருக்காரு. அதே சமயத்துல சூரரை போற்று படத்தை எடுத்த சுதா குங்காரா டைரக்ஷன்ல அவரோட SK25 படத்தை நடிச்சுன்னு இருக்காரு. இந்த படத்தை டான் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் போடுறாரு. இந்த படத்துல சிவகார்த்திகேயன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா நடிக்க போறதா சொல்றாங்க. ஆக்டர் ஜெயம் ரவி இவருக்கு வில்லனா நடிக்கிறாராம். ஹீரோனா ஸ்ரீலல்ல நடிக்கிறாங்களாம். இந்த படத்துல அதர்வா ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்கிறாராம். இந்த படத்தோட ஸ்டோரி இந்திய எதிர்ப்பு பேஸ் பண்ண ஸ்டோரியா இருக்கும்னு சொல்றாங்க. இன்னொரு அப்டேட் என்னன்னா, இந்த படத்துக்கு பராசக்தி பேர் டைட்டிலா இருக்கும்னு சொல்றாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா 1 minute 50 secondsக்கான டைட்டில் டீசர் விட போறதா நியூஸ் வந்திருக்கு. இவ்வளவுதாங்க இன்னைக்கான அப்டேட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஒரு சினிமா அப்டேட்ஸோட நாளைக்கு பார்ப்போம்.